ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி கொஞ்சம், கேரட், பீன்ஸு, பட்டாணி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு போட்டோன்னே இதெல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி இப்போ முதலே போட்டோன்னா எண்ணெயில் நல்லா வதங்கிடும். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா கீ கூட ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணாலும் கிச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கீ ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் வதங்கிடுச்சு. நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ ஆனியன் தக்காளி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, சிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளிக்கு தேவையான சால்ட் போட்டு வதக்கிட்டு இப்போது கேரட் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்டுருக்கும்போதே நம்ம சைடில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். நான் சைடில் சுடுதண்ணி கொதிச்சிட்ருக்கு. நான் 1 டம்ளர் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துவாங்க. நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி அளவு எடுத்திருக்கேன். ரொம்ப சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக நீங்கள் 3 இல்லை 3.5 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவையை கேரட் பீன்ஸோ அந்த இதோடையே போட்டு வறுத்துருக்கேன். ஏற்கனவே வறுத்த ரவை தான், இருந்தாலும் நான் இதிலேயே வறுத்துக்கிறேன். நம்ம சுடு தண்ணி சைடில் வச்சுருக்கோம். ஸோ சுடு தண்ணி ஊற்றினோன்னா ரெடி ஆகிடும். இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போவே நல்லா வதக்கிட்டோன்னா பச்சை வாசம்லாம் போயிடும். ஸோ இப்படியே வறுத்துக்கலாம். நல்ல சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. ரவையை பொறுமையாக வறுத்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக வறுக்கணும். நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரவை வறுத்தாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் அப்படியே எடுத்திருக்கேன். கணக்கு எடுக்காமல், அளவு எடுக்காமல் நான் அப்படியே ஊற்றிருக்கேன். ஆனால் உங்களுக்கு அளவு சில பேர்த்துக்கு தெரியாது. அதுக்காக நான் அளவு சொல்லியிருக்கேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் தேவையான அளவு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன அளவுப்படி ஊற்றுனீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் ரவை அடி பிடிக்காமல் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பூ மாதிரி வேகணும். நல்லா அடியிலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டாணி இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா வரும் பட்டாணி ஆட் பண்ணிங்கன்னா. இப்போ லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் கீ வேணாலும் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம உப்புமா ரெடி ஆனதுக்கப்புறம்
மூடி இருந்தால் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டிங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் அப்படியே மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மல்லித்தழை ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இனி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நம்மளோட உப்புமா ரெடி ஆயிடுச்சு. மாவில்லாத டைமில் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.